எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த மனுவிற்கு ஒரு வாரத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரம். வணக்கம். எதிர்வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேர்தல் ஆணையத்துக்கு அளித்த மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பம்பர சின்னம் என்பது பொது சின்னம் இல்லை என்பதாலும் வேறு எந்த கட்சியும் அந்த சின்னத்தை கோரவில்லை என்பதாலும் தங்களுடைய மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வைகோ தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மக்களவை தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்பதால் தன்னுடைய விண்ணப்பத்தை விரைந்து பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து மதிமுக மனுவுக்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு பொது சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பான சின்னங்கள் ஒதுக்கீட்டு சட்டப்பிரிவின் கீழ் விண்ணப்பிக்கும்படி மதிமுகவுக்கு அனுமதி அளித்தார்கள். அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.